ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழகத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்தியன் கேஸ் அப்படின்னு சொல்லி பல மாற்றங்களை வந்து இந்த ஜூன்லேருந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் என்னென்ன மாற்றங்கள், அதுவும் எது வரைக்கும் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு மாற்றங்களையாக தொடர்ந்து நான் பின் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களை வந்து சேர்ந்தடையும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டுங்க. ஆதார் கார்டில் இப்போ நம்மளுடைய இமெயிலை வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு வரைக்கும் இது வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூலை 26 இருந்து விட்டுருக்காங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் நம்ம 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 75 ரூபாய் கட்டணமாக வந்து வாங்குவாங்க. அதனால் உடனடியாக நீங்கள் வந்து இப்போவே வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இமெயிலை வந்து லிங்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா இமெயில் லிங்க்கில் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் எப்போ வேணும்னாலும் நம்மளுடைய இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு கேரி பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. இமெயில் இருந்தாலே போதும். அதிலிருந்தே நம்ம வந்து ஆதார் சேவைகளை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் தாங்க. இப்போ எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் இருந்த கட்டணத்திலேருந்து இப்போ எல்லா வகையான பாஸ்போர்ட்டுகளுக்குமே வந்து விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால் மக்கள் வந்து ஒரு வித அதிருப்தியில் தான் இருக்காங்க. இது எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 முதல்லேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட் கட்டணம் வந்து இதுவரைக்கும் இருந்தது வந்து 1500 ரூபாய் இருந்திருக்கு. இப்போ அதை 2500 ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் கட்டணம் வந்து 2000 இருந்தது, இப்போ 3500 அதிகரிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அவசர தேவைக்கான தட்கல் பாஸ்போர்ட் கட்டணம் வந்து 3500லேருந்து 5000 உயர்த்தப்பட்டிருக்கு. அது 36 பக்கத்துக்கு தான். அதுவே 60 பக்கம் கொண்ட தக்கல் பாஸ்போர்ட் வந்து 4000லேருந்து 6000 வரை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து கட்டணங்களும் உயர்வும் ஜூலை 1 முதல்லேருந்து, அதாவது இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ இருந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால் மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஏன்னா இதிலிருந்தும் விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாமல் பயணிக்கும் இனி ஒரு அபராதம் வந்து 500 ரூபாய் இது வரைக்கும் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இதை 2500 மாற்றியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரயிலில் டிக்கெட்டில் இல்லாமல் பயணிக்கும் இனி அபராதம் 500 இருந்த நிலையில் உயர்த்தியது ரயில்வே துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தோடு மட்டும் இல்லை, இப்போ பெண்கள் இருக்கக்கூடிய பெட்டிகள், லேடிஸ் பயணிக்கக்கூடிய அந்த பெட்டிகளில் ஆண்களும் வந்து பயணித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபாய் இதுக்கு முன்னாடி அபராதமாக இருந்தது. இப்போ 2500 அபராதமாக மாற்றியிருக்காங்க. அதுவும் பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்தணும், பாதுகாப்பை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ரயில்வே துறை வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. பெண்கள் பயணிக்கும் பெட்டிகளில் வந்து, அதாவது மகளிர் பெட்டிகளில் வந்து ஆண்கள் வந்து பயணித்தால் 2500 ரூபாய் அபராதம் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிக சிலிண்டர் விலை குறைவு. இது வரைக்கும் வந்து சிலிண்டர் விலை எல்லாமே உயர்வில் தான் இருந்துச்சு. சிலிண்டரும் தட்டுப்பாடில் இருந்துச்சு, வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ பல ரூல்ஸை வந்து விட்டுருக்காங்க. அதாவது ஒரு டைம் வந்து சிலிண்டர் புக் பண்ணால் 15 நாள் வெயிட் பண்ணணும், இல்லை 40 நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இப்போ தான் விலை வந்து லேசாக குறைஞ்சிருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 72 ரூபாய் 50 குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து 19 கிலோ எடையுடைய வணிக சிலிண்டரின் விலை 3106 ரூபாய் நிர்ணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி
ரூ. 3300 வரைக்கும் வந்து வாங்கியிருந்திருக்காங்க. இப்போ ரூ. 3106 வந்து விலை குறைந்திருக்கு. கடந்த சில மாதங்களில் உயர்ந்து வந்த வணிக சிலிண்டரின் விலை இந்த மாதம் சற்று குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் ஃபேன்சி நம்பர். இப்போ நம்ம கார் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஃபேன்சி நம்பர் வாங்கணுன்னா எல்லோரும் ஆஃபீஸில் போகணும், நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும், வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்தில் இடைத்தரகர்கள் இல்லாமல் வாகன ஃபேன்சி நம்பர் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்சி எண் திருப்தி அமைக்கப்பட்ட கூடுதலான விலை ஆன்லைனில் நிர்ணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேன்சி நம்பர் வேணும்னா, நம்ம கேட்ட நம்பர் நமக்கு வேணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ ஆன்லைன்லேயே வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய கட்டணம் விதிகளின்படி பயணிகள் நேரடியாக ஆன்லைன் மூலம் ஃபேன்சி நம்பரை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பத்துடன் உரிய ஆவணங்களுடன் இணைந்து ஆன்லைன்லேயே ஃபேன்சி எண் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆன்லைன் மூலியமாகவே நம்மளுடைய அப்ளிகேஷனை போட்டு நமக்கு அதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் போட்டு நமக்கு பிடிச்ச நம்பரை, நம்மளுடைய ஃபேன்சி நம்பரை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இடைத்தரகர்கள் அப்படி இருந்தாங்க, இனி அது கிடையாது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளின் காப்பீட்டு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு முறைகேடுகள் பாதிக்கப்பட்டுள்ளோர் முழு தொகையையும் திரும்ப பெறவோ அல்லது இழப்பீடு கோரவோ இனி உரிமை உண்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து நம்மளுடைய நாலேஜ் வராமலேயே அந்த காசை வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்க, நமக்கு அது வரலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது நம்ம கேட்ட டைமில் அப்படின்னும் போது நம்ம அதுக்கான வந்து ஸ்டெப்பை வந்து எடுக்கலாம், அதுக்கான உரிமை வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத வந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளின் காப்பீடு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு முறைகேடுகளில் பாதிக்கப்படுவோர் முழு தொகையையும் திரும்ப பெறவோ அல்லது இழப்பீடு கோரவோ இனி உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன வேணும்னாலையும் கேட்கலாம், நமக்கான உரிமை இருக்குது அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலை குறைப்பு. தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா தனது பங்குகளின் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் வந்து குறைந்திருக்கு. டீசலின் விலை வந்து ரூபாய் வரை வந்து குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து எல்லா பேங்க்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நயரா பேங்க்கில் வந்து லிட்டருக்கு ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க பெட்ரோலுக்கு. அதுவே டீசலுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க. கடந்த மார்ச் இந்த நயரா பேங்க் பெட்ரோல் பேங்க்கில் வந்து ஏன் விலை குறைவு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதம் முதல் வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய் விநியோகம் தட்டுப்பாட்டு ஏற்பட்ட போது விலையை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தற்பொழுது விநியோகம் சீராகியுள்ளதால் விலை குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நயரா பேங்க்கில் லிட்டருக்கு ரூபாயும், அதுவே பெட்ரோலுக்கு வந்து ரூபாய், டீசலுக்கு வந்து ரூபாய் வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் இருந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து இப்போ 125 நாளாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பெயரை மாற்றிட்டு இப்போ வந்து புது பேரை வந்து வச்சுருக்காங்க. விபி கிராம் கிராட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 125 நாள் உறுதி திட்டம் இன்று முதல் அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றத்துக்கான திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விபிஜி ராம்ஜி எனும் 125 நாள் வேலை உறுதி திட்டம் நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட 100 நாள் வேலை இனி 125 நாளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 பேர் 3 பேர் வந்து அந்த வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த டேஸை வந்து பிரிச்சுக்குவாங்க. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி 100 நாள் இருந்துச்சு, 2 பேர் போகிறாங்கன்னா 50 நாளாக 2 பேராக போயிட்டு இருந்தாங்க. இனி அதை 125 நாளாக வந்து உயர்த்திருக்காங்க. இதுக்கான விலையும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க.
அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை உறுதி திட்டம் ஏற்பதாக தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 12,642 கோடி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் பங்கு 7,585 கோடி மத்திய அரசுலேருந்து இந்த வேலைக்காக விட்டுருக்காங்க. இந்த ஃபண்டை நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேம்படுத்தப்பட்ட திட்டத்தில் இதுக்கு முன்னாடி 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படி இருந்துச்சு. இப்போ 3,327 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுவும் தினக்கூலி ஒரு நாளைக்கு 327 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 125 நாளாக மாற்றிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 327 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 345 ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படலாம் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு தான் 401 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் 382 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ பிஎஃப் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இனி அது ஓப்பன் ஆகும். ITR 1 ITR 2 தாக்கல் செய்யப்படுவதற்கான காலக்கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 26 நிதியாண்டிற்கான வரி மதிப்பீட்டு ஆண்டு இந்த மாதத்துக்குள்ளே இந்த மாதம் அதாவது ஜூலை 31க்குள்ளே நம்ம செலுத்திடணும். தாக்கல் செய்பவர்களுக்கு கடைசி நாள் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்குள் வரி கட்டணத்தை தாக்கல் செய்ய தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் நீங்கள் விரும்பிய வரி முறையை தேர்ந்தெடுப்பதிலும் நஷ்டங்களை அடுத்த ஆண்டிற்கான கொண்டு செல்லும் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வருங்கால வைப்பு நிதி அமைக்கப்பட்டுள்ளது. EPFO அப்படி தனது புதிய 3.0 டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சந்தாதாரர்கள் இனி ATMமில் பணம் எடுப்பது போல மிக எளிதாக UPI வழியாக சில நிமிடங்களில் தங்களின் PF பணத்தை எடுத்துக்கொள்ளும் அதிநவீன வசதி செயல்பாட்டுக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டெல்லாம் இப்போ அவங்களுடைய வெப்சைட் லாக்கில் இருந்துச்சு. இப்போ அன்லாக் பண்ணி இருக்காங்க. இப்போ நம்ம ஏடிஎம்மில் போயிட்டு எப்படி நம்ம காசு எடுப்போமோ, கார்டை போட்டு காசு எடுப்போமோ, யூபிஐ வழியாக நம்ம எப்படி எல்லா இடத்துலையும் பே பண்ணுறோமோ, அதே மாதிரி யூபிஐ வழியாக அதாவது நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். நம்மளுடைய EPF பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா EPFO 3.0 டிஜிட்டல் அப்படின்றது ஆப்பில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஜூலை 26 வங்கி விதிமுறை பட்டியல் 12 நாட்கள் வங்கிகள் மூடப்படும் தேதி வாரியாக முழு விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜூலை மாதத்தில் பேங்க் சைட்லேருந்து எல்லா பேங்க் சைட்லேயும் 12 நாட்கள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் போகணும்னு நினைக்கிறவங்க பேங்க் போயிட்டு இப்போயே வேலையை முடிச்சுக்கோங்க. என்ன ஒர்க் இருந்தாலையும் அதை முடிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இப்போ இந்த மாற்றங்கள் தான் மாற்ற போகிறாங்க, மாறிட்டுருக்கு. அது நடைமுறையிலையும் இருக்குது. உடனடியாக உங்களுடைய ஆதார் இமெயிலோட லிங்க் பண்ணிவிடுங்க. அந்த சேவை 6 மாதத்துக்கு தான் இருக்கும். இப்போ கேஸுடைய விலையும் குறைஞ்சிருக்கு. வணிக வர்த்தகத்திற்கான கேஸின் விலை 172 ரூபாயிலிருந்து கம்மியாக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டு அதுவும் எல்லாமே கட்டணம் மிக அதிக அளவில் உயர்த்தப்பட்டிருக்கு 100. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதிமுறையெல்லாம் தாண்டி பிஎஃப் அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் ஆகுது. நம்ம யூபிஐ மூலமாகவே பிஎஃப் அக்கௌண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு சேர்ந்தடையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.